ஒரு ஊர்ல முனுசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு ஒரு பழக்கம், எதையாவது ஒன்று சொல்லி மற்றவங்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கணும்னு நினைப்பாரு. அவர்கிட்ட ஒரு வயசான கழுதையும் இருந்துச்சு. அது ரொம்ப சோம்பேறி, வேலையே செய்யாது. அந்த பயனில்லாத கழுதைய எப்படியாவது அதிக விலைக்கு விற்கணும்னு ஒரு பிளான் போட்டாரு. முனுசாமி சந்தைக்கு கழுதைய கூட்டிட்டு போனாரு. அங்க ஒரு வெள்ளந்தியான ஆளு குப்புசாமியை பார்த்தாரு. முனுசாமி சொன்னாரு, தம்பி குப்புசாமி, இது சாதாரண கழுதை இல்லை, இது ஒரு அதிசய கழுதை. இதுக்கு ஒரு ரகசியம் தெரியும். நீ என்ன கேள்வி கேட்டாலும் இது தலையாட்டி ஆமா இல்லைன்னு பதில் சொல்லும் அப்படின்னாரு. குப்புசாமிக்கு ஆச்சரியம். அப்படியா, ஒரு கேள்வி கேட்டு பார்க்கட்டுமான்னு கேட்டாரு. முனுசாமி ரகசியமா கழுதையோட காதல ஒரு சின்ன குச்சியால குத்துனாரு. வலி தாங்க முடியாம கழுதையும் வேகமா தலையாட்டுச்சு. இதை பார்த்த குப்புசாமியும் நம்பிட்டாரு. ஏகப்பட்ட பணம் கொடுத்து அந்த வயசான கழுதையும் வாங்கிட்டு தன்னோட ஊருக்கும் போனாரு. வீட்டுக்கு போன குப்புசாமி கழுதைகிட்ட போய் எனக்கு ஒரு நல்ல காலம் வருமானு கேட்டாரு. கழுதை சிலையாட்டம் நின்றுச்சு. நாளைக்கு மழை வருமானு கேட்டாரு. கழுதை அசையவே இல்லை. குப்புசாமிக்கு அப்பந்தான் புரிஞ்சுது தான் ஏமாந்துட்டோன்னு. மறுநாளே கழுதையை இழுத்துக்கிட்டு முனுசாமி கிட்ட வந்து சண்டைக்கு நின்னாரு. ஏய்யா, என்ன ஏமாத்தினியா? இது தலையே ஆட்ட மாட்டேங்குதே அப்படின்னு கத்தவும் செஞ்சாரு. முனுசாமி சாமர்த்தியமா சொன்னாரு, ஐயோ தம்பி, நேத்து நைட்டு இதுக்கு கடுமையான காய்ச்சல் அடிச்சிச்சு. அதான் அந்த அதிசய சக்தி இப்ப வேலையே செய்யல. நீ வேணும்னா பாரு, இன்னும் ஒரு வாரத்துல காய்ச்சல் குறைஞ்சதும் இது உன்னோட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுன்னு நம்பவும் வச்சாரு. சரி பண்ணு. குப்புசாமியும் போனாரு. ஒரு வாரம் கழிச்சு திரும்பவும் வந்தாரு. அப்பமும் கழுதை அசையவே இல்லை. இப்போ பஞ்சாயத்து தலைவர் முன்னாடி 2 பேரும் போய் நின்னாங்க. பஞ்சாயத்து தலைவர் 2 பேரையும் விசாரிச்சாரு. முனுசாமி அப்பவும் கழுதைக்கு இன்னும் காய்ச்சல் குறையல, அதான் பேசலன்னு சாதிச்சுக்கிட்டே இருந்தாரு. பஞ்சாயத்து தலைவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, சரி முனுசாமி, கழுதைக்கு தான் காய்ச்சல்னு சொல்றியே, ஒரு வழி செய்வோம். உன்னோட கழுதைய ஒரு சூடான இரும்பு சட்டியில நிக்க வைப்போம். அது கால் சூடு தாங்காம துள்ளி குதிச்சுதுன்னா அதுக்கு காய்ச்சல் விட்டுடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் அது குப்புசாமி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லும். ஆனா அப்படி துள்ளலைன்னா நீ குப்புசாமி கொடுத்த பணத்தை விட 2 மடங்கு அதிகமா தரணும். ஏன்னா காய்ச்சல் வந்த கழுதைய வித்தது தப்பு இல்லையா அப்படின்னாரு. முனுசாமிக்கு வேர்த்து போச்சு. இரும்பு சட்டியில நிக்கிறதுக்கு கழுதை என்ன இரும்பா? உண்மை தெரிஞ்சிடும்னு பயந்து, ஐயா தப்பு செஞ்சுட்டேன் ஐயா, இது சாதாரண கழுதை தான், பணத்தை திரும்ப தந்துடுறேன்னு முனுசாமியும் ஒத்துக்கிட்டாரு. இதை பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க. முனுசாமிக்கு அபராதமும் விதிக்கப்பட்டுச்சு. குப்புசாமிக்கு தன்னோட பணமும் திரும்பவும் கிடைச்சது. ஏமாச்சு வேலை எப்பவும் பலிக்காதுங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. புத்திசாலித்தனங்கிறது மற்றவங்களை ஏமாத்துறது கிடையாது, உண்மையை பேசுறதுல தான் இருக்குது. ஏமாச்சி பெறும் செல்வம் ஒருபோதும் நிலைக்காது. அதே போல அடுத்தவங்க சொல்றாங்கன்னு என்பதற்காக எதையும் யோசிக்காம நம்புவது முட்டாள்தனம்.